Hello students, chemical kinetics la irundhu previous NEET questions வந்து solve பண்ணுவோம். So first question, the experimental data for the reaction 2A plus B2 gives 2AB is. So experimental data நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. The rate equation for the above data is. So மேல கொடுத்திருக்க data வச்சு இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன எழுத போறோம்னா rate equation எழுத போறோம். So 3 experiments conduct பண்ணிருக்காங்க. ஒன்னொன்னுலயும் concentration of A கொடுத்திருக்காங்க, concentration of B கொடுத்திருக்காங்க, அதனுடைய rate value கொடுத்திருக்காங்க. So நம்ம இதுல இருந்து rate எழுத போறோம். So இந்த ஈக்குவேஷனுக்கு அதாவது 2A plus B2 gives 2AB. So இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து ரேட் எழுதுறோம் அப்படின்னா rate is equal to K into concentration of A into concentration of B2. So இதுல A க்கு power X, Y to the B to the power Y நம்ம எழுத போறோம். இந்த X உம் Y உம் order. So X with respect to A, Y with respect to B. So நம்ம இந்த experimental reactionக்கான rate எழுதணும் அப்படின்னா இந்த X ஓட வேல்யூவும் Y ஓட வேல்யூவும் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இந்த ஆப்ஷன்ல எது வந்து கரெக்ட் நம்ம பார்க்க முடியும். So இப்போ நம்ம A பவர் எக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து பியோட கான்சன்ட்ரேஷனை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஏனுடைய கான்சன்ட்ரேஷனை வேரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான 2 எக்ஸ்பெரிமெண்ட்டை இங்கே செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏவினுடைய கான்சன்ட்ரேஷனை வந்துட்டு கான்ஸ்டண்டாக வச்சுட்டு பியினுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம வேரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துல வேரி ஆகுதுன்னு பார்த்து அந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டை கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம எழுத போகிறது எக்ஸ் வேல்யூ எடுக்கிறதுக்காக எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எதை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும், B2வினுடைய வேல்யூவை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பிவினுடைய வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா செகண்டுக்கும் தேர்டுக்கும் இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கே பியோட கான்சன்ட்ரேஷன் 1, இங்கேயும் பியினுடைய கான்சன்ட்ரேஷன் 1. ஸோ நம்ம இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 2க்கு நம்ம ரேட் எழுதுறோம் அப்படின்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு 3.2 into 10 to the power minus 4 is equal to K into concentration of A into concentration of B. So A நோடைய concentration எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.50, B நோடைய concentration 1.00. So இது to the power X, இது to the power Y. இப்போ அடுத்தது அதே மாதிரி experiment 3 rate வந்துட்டு 3.2 into 10 to the power minus 4 is equal to K into concentration of A 1 power X, concentration of B 1 to the power Y. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், dividing equation 3 by equation 2. So divide பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3.2 into 10 to the power minus 4 by 3.2 into 10 to the power minus 4 is equal to k cancel ஆயிடும். ஸோ இது மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் 1.0 x into 1.00 power y by 0.50 power x into 1.00 to the power y. இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவோம். ஸோ இதுவும் கம்ப்ளீட்டாக 1ன்னு வரும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணோன்னா இங்கே ஆன்சர் வந்து 2ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல 1 is equal to 2 power x நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ anything to the power 0 is equal to 1 நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த 1க்கு பதிலாக அந்த இடத்துல நான் என்ன போடலாம் 2 power 0 போடலாம் is equal to 2 power x. ஸோ பேஸ் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஈக்குவல் ஆக்கிறதுக்காக இந்த இடத்துல 2 power 0ன்னு போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இதுல இருந்து therefore x is equal to 0ன்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல ரேட்டில் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு 0. இப்போ நம்ம y கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ y கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எதனுடைய வேல்யூவை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும்,
yன்றது bனுடைய கான்சன்ட்ரேஷன். ஸோ நம்ம இந்த இடத்துல ஏவினுடைய கான்சன்ட்ரேஷனை கான்ஸ்டண்டாக வச்சுக்கிட்டு பிக்கு வேரியேஷன் காமிக்க போகிறோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 1ஐயும் எக்ஸ்பெரிமெண்ட் 2ஐயும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 1க்கு ரேட் எழுதும். எக்ஸ்பெரிமெண்ட் 1க்கு ரேட் எழுதணும் அப்படின்னா 1.6 into 10 to the power minus 4 is equal to கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கு 0.50 to the power x into 0.50 to the power y. அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் 2க்கு ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் 2 எழுதியிருப்போம். ஸோ இன்னொரு தடவை எழுதிக்குவோம். 3.2 into 10 to the power minus 4 is equal to 0.50 to the power x into 1.00 to the power y. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ண போகிறோம். 2 divided by first. So second equation 3.2 into 10 to the power minus 4 by 1.6 into 10 to the power minus 4 is equal to 0.50 power x into 1.00 to the power y by 0.50 to the power x into 0.50 to the power y. So இப்போ இதில் cancel பண்ணுவோம். இதுவும் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். ஸோ பவர் கேன்சல் ஆகிடுது. இதுவும் 2 times. ஸோ இதையும் கேன்சல் பண்ணோன்னா இதுவும் 2 times. அப்போ நம்மளுக்கு வேல்யூ எப்படி கிடைக்கும், இந்த இடத்துல 2 is equal to 2 power yன்னு கிடைக்கும். ஸோ இந்த 2க்கு மேலே வேல்யூ எவ்வளோ இருக்குது 1ன்னு இருக்குது. therefore y is equal to 1. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 1. இப்போ இதை இந்த ரேட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ ஏ டு த பவர் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். b2 பவர் ஒய்க்கு பதிலாக இப்போ கண்டுபிடிச்ச y is equal to 1. ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு k into anything to the power 0 is equal to 1. So இது அப்படியே 1 ஆயிடுது. இங்க into concentration of B2. So rate is equal to k into B2 concentration எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் Cல இருக்கு. So ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சர். So next question பார்த்தோம்னா the data for the reaction A plus B gives C. எஸ். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 4 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 4 எக்ஸ்பெரிமெண்ட்லையும் ஒன்னொன்னுத்தினுடைய அதாவது ஏவினுடைய கான்சன்ட்ரேஷன் பியினுடைய கான்சன்ட்ரேஷன் அதனுடைய இனிஷியல் ரேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. த ரேட் லா கரஸ்பாண்ட்ஸ் டு தி அபவ் டேட்டா. ஸோ நம்ம இந்த டேட்டாஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரியாக்ஷனுக்கு ரேட் எழுத போகிறோம் அக்கார்டிங் டு ரேட் லா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரியாக்ஷனுக்கு ரேட் லா படி ரேட்டை எழுதுவோம். ஸோ இந்த இடத்துல ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டு த பவர் எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி டு த பவர் ஒய். ஸோ இதில் நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கணும்னா நம்மளுக்கு இதில் எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் தெரியணும். ஸோ எக்ஸும் ஒய்யும் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்க டேட்டாஸை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பியினுடைய கான்சன்ட்ரேஷனை கான்ஸ்டண்டாக வச்சுக்கிட்டு ஏவினுடைய கான்சன்ட்ரேஷனை வேரி பண்ணணும். பியில் இருக்கக்கூடிய ஒய்யினுடைய வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும்னா ஏவை கான்ஸ்டண்டாக வச்சுக்கிட்டு பியினுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம என்ன பண்ணணும், வேரி பண்ணணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பியினுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியை வந்துட்டு கான்ஸ்டண்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டேட்டாஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 இடத்துல நம்மளுக்கு பியினுடைய வேல்யூ கான்ஸ்டண்டாக வருது. அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் 1 and 3லையும் பி கான்ஸ்டண்டாக இருக்கு, ஏ வேரி ஆகுது. அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் 2 and 4லையும் பியினுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு கான்ஸ்டண்டா இருக்கு, ஏ வந்து வேரி ஆகும். ஸோ 2ல ஏதாவது ஒன்று நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்குவோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 1க்கு ரேட் எழுதுவோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 1னுடைய இனிஷியல் ரேட் வேல்யூ 0.10 இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்துட்டு 0.012 டு த பவர் எக்ஸ் இன்டூ 0.035 டு த பவர் ஒய்.
ஸோ நம்ம அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட் 3 கன்சிடர் பண்ணுறோம். எக்ஸ்பெரிமெண்ட் 3க்கு ரேட் எழுதுகிறோம் அப்படின்னா 0.10 is equal to concentration of 0.024 power x into 0.35 to the power y. ஸோ இந்த இடத்துல நம்ம கான்ஸ்டன்ட் எழுதும் போது என்ன பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் போடுவோம். ஸோ ஃபர்தராக கால்குலேட் பண்ணும்போது இந்த k வேல்யூஸ் என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் 3 வேல்யூ டிவைடட் பை எக்ஸ்பெரிமெண்ட் 1 வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.10 divided by 0.10 is equal to k cancel ஆயிடுது. So 0.024 power x into 0.035 power y by 0.012 power x into 0.035 power y. So cancel பண்றதெல்லாம் பண்ணிடுவோம். இங்கே 1 வரும், இதுவும் cancel ஆயிடுது. So இது வந்து 2 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 1 is equal to 2 power x வரும். ஸோ இதை வந்து இந்த 1 நம்ம எப்படி எழுதலாம், 2 power 0 எழுதலாம். anything to the power 0 is equal to 1. இந்த பேஸும் இந்த பேஸும் ஈக்குவல் ஆகணுன்றதுக்காக இதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம், 2 to the power 0 எழுதுகிறோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 2 power x. therefore எக்ஸோட வேல்யூ நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம yயோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ yயோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A என்ன பண்ணியிருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோன்னா அதே மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டுலையும் 4லையும் பார்த்தோன்னா ஒரே மாதிரியான கான்சன்ட்ரேஷன் ஏக்கு, அல்லது 2வையும் 3ஐயும் பார்த்தோன்னா அதுலேயும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ என்ன ஆகுது, சேமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வேரியேஷனும் நம்மளுக்கு இருக்குது. 1ம் 4ம் எடுத்தோன்னா பி வேரி ஆகுது, 2ம் 3 எடுத்தனாலும் பியினுடைய கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகுது. ஸோ நம்ம வந்து 2வையும் 3ஐயும் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 2க்கு ரேட் எழுதும். எக்ஸ்பெரிமெண்ட் 2 is equal to rate value வந்து 0.80 is equal to k into concentration of 0.024 power x into 0.070 to the power y. அடுத்தது experiment 3 எடுத்துக்கிறோம். So experiment 3 rate வந்து 0.10 is equal to k into 0.024 power x into 0.035 power y. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், experiment 2 divided by experiment 3. ஸோ 2வையும் 3ஐயும் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணும் பொழுது 0.80 by 0.10 is equal to 0.024 power x into 0.070 power y by 0.024 power x into 0.035 power y கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம் நம்ம. ஸோ இதையும் கேன்சல் பண்ணோன்னா 8 times வரும். இதுவும் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடுது. இதையும் கேன்சல் பண்ணால் 2ன்னு வரும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 8 is equal to 2 power y. ஸோ பேஸ் வந்து நான் 2ஆக மாற்றணும். அதனால் 8 வந்து நான் எப்படி எழுதலாம், 2 power 3 is equal to 2 power yன்னு எழுதலாம். therefore y is equal to 3ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ xோட வேல்யூ 0, yயோட வேல்யூ 3. இப்போ இதை இந்த ரேட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்த நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணனா rate is equal to k into concentration of A, xோட வேல்யூ 0 power 0, concentration of B, yக்கு வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த இடம் என்ன ஆயிடுது, anything to the power 0 is equal to 1. so concentration of A to the power 0 வந்து 1 ஆயிடும். therefore rate is equal to k into B power 3. இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ நம்மளோட ஆப்ஷனில் rate is equal to k into concentration of B to the power 3 எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர்.
So அடுத்த question பார்த்தோம்னா for the reaction 2N2O5 gives 4NO2 plus O2. Rate and rate constant are 1.02 into 10 to the power minus 4 and 3.4 into 10 to the power minus 5 per second respectively. Then concentration of N2O5 at that time will be. So questionல reaction கொடுத்திருக்காங்க. அந்த reactionக்கான rate value, rate constant value கொடுத்திருக்காங்க. நமக்கு இந்த N2O5 நோட concentration எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சால்வ் பண்ணுவோம். given என்னெல்லாம் rate கொடுத்திருக்காங்க. ஸோ rate is equal to எவ்வளோ கொடுத்திருக்காங்க 1.02 into 10 to the power minus 4. அடுத்தது rate constant K value கொடுத்திருக்காங்க. It is equal to 3.4 into 10 to the power minus 5 per second. நம்மள என்ன calculate பண்ண சொல்றாங்க concentration of N2O5 calculate பண்ணும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு rate எழுதுவோம். ஸோ rate எழுதுனா எவ்வளோ வரும் rate is equal to K into concentration of N2O5. ஸோ நம்மளுக்கு இதில் rate தெரியும் K தெரியும் substitute பண்ணுவோம் 1.02 into 10 to the power minus 4 is equal to K value 3.4 into 10 to the power minus 5 into concentration of N2O5. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் N2O5 அப்படியே வச்சுக்கலாம். concentration of N2O5 is equal to 3.4 இந்த சைடு எடுத்துட்டு வந்தோம்னா 1.02 into 10 to the power minus 4 by 3.4 into 10 to the power minus 5. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும் பொழுது நமக்கு ஆன்சர் வந்துட்டு 3 கிடைக்கும். ஸோ concentration of N2O5 is equal to 3 வரும். ஸோ ஆப்ஷன் Bல 3 இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த சம்ம during the kinetic study of the reaction 2A plus B gives C plus D following results were obtained. ஸோ 4 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. 4 எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B, இனிஷியல் ரேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் தி அபவ் டேட்டா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ரேட் ஈக்குவேஷன் வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த ரியாக்ஷனுக்கு ரேட்டை ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு rate is equal to so equation வந்து என்னது அப்படின்னா 2A plus B. so இந்த இடத்துல K into concentration of A power X into concentration of B power Y. so இதில் நம்ம X ஓட வேல்யூயும் Y ஓட வேல்யூயும் கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த ஆப்ஷனில் எது கரெக்டுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு X கண்டுபிடிப்போம். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போ ஏனுடைய கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகணும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் 1லையும் எக்ஸ்பெரிமெண்ட் 4லையும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஏ வந்து வேரி ஆகுது. ஸோ நம்ம இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு எக்ஸினுடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் 1க்கு ரேட் எழுதுவோம். எக்ஸ்பெரிமெண்ட் 1 இஸ் ஈக்குவல் டு ரேட் வேல்யூ வந்து 6.0 into 10 to the power minus 3 is equal to K into concentration of A எவ்வளோ 0.1 power X into concentration B வந்து 0.1 power Y. இப்போ நம்ம fourth experiment consider பண்ணுவோம். So experiment 4. So rate value 2.40 into 10 to the power minus 2 is equal to K into 0.4 power X into 0.1 power Y. இப்போ நம்ம இந்த 2 experimental values ஐயும் divide பண்ணுவோம். So experiment 1 divided by experiment 4 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? So 1 வந்து 6.0 into 10 to the power minus 3 by 2.4 into 10 to the power minus 2 is equal to K cancel ஆயிடும். So 0.1 power X into 0.1 power Y by
0.4 power x into 0.1 power y. ஸோ இதில் நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இதுவும் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல 1/4 நம்மளுக்கு கிடைக்கும். இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 1/4. ஸோ இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 1 இங்கே 4 டைம்ஸ். ஸோ இதையும் கேன்சல் பண்ணனாலும் 1/4. ஸோ டெசிமல் எல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்குது 1/4 is equal to 1/4 பவர் எக்ஸ்ன்னு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல பவர் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு அர்த்தம் 1ன்னு அர்த்தம். therefore x is equal to 1. இப்போ அடுத்தது நம்ம y கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ yனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏவினுடைய வேல்யூவை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிட்டு பியை வேரி பண்ணி காமிக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா எக்ஸ்பெரிமெண்ட் 2க்கும் 3லையும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல பியினுடைய கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகுது. ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் 2வையும் எக்ஸ்பெரிமெண்ட் 3ஐயும் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 2க்கு ரேட் வேல்யூ எழுதுவோம். ஸோ 7.2 into 10 to the power minus 2 is equal to k into 0.3 power x into 0.2 power y is divided by இந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் 3க்கு எழுதிக்குவோம். எக்ஸ்பெரிமெண்ட் 3 is equal to 2.88 into 10 to the power minus 1 is equal to k into 0.3 power x into 0.4 power y. இப்போ நம்ம இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸையும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 2 வேல்யூ டிவைடட் பை எக்ஸ்பெரிமெண்ட் 3 வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும் இந்த இடத்துல 7.2 into 10 to the power minus 2 divided by 2.88 into 10 to the power minus 1 is equal to kk cancel ஆயிடுது. ஸோ இங்கே 0.3 power x into 0.2 power y divided by 0.3 power x into 0.4 power y. ஸோ இதில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவோம். இதுவும் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடுது. ஸோ இதையும் கேன்சல் பண்ணோன்னா 1 2 இதையும் கேன்சல் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 1/4ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 1/4 is equal to 1/2 to the power y நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இதில் என்ன பண்ணலாம் இந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 1/2 the whole square is equal to 1/2 the whole power y. ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் ஹோலாக போட்டோம் அப்படின்னா 1 into 1 1ன்னு வரும், 2 into 2 4ன்னு வரும். ஸோ 1/4 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம yயோட வேல்யூ எவ்வளோன்னு எடுக்கலாம், y is equal to 2ன்னு எடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 1ன்னு தெரியுது, yயோட வேல்யூ 2ன்னு தெரியுது. இதை இந்த ரேட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். therefore rate is equal to k into a பவர் எவ்வளோ போடணும் 1, அப்புறம் b பவர் எவ்வளோ போடணும் 2ன்னு போடணும். ஸோ இந்த இடத்துல இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏக்கு வந்து பவர் 1 இருக்கணும், பிக்கு வந்து ஸ்கொயர் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் இந்த 4 சமம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.